ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு வீடியோவாக தமிழ்நாடு கிராம உதவியாளர் இந்த போட்டித் தேர்வுக்கு பயன்படும் வகையில் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக அதற்கான தேர்வு குறிப்புகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராமத்தில் நடக்கக்கூடிய அந்த ஜமாபந்தி அப்படிங்கிறத என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜமாபந்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பசலி ஆண்டுக்கும் ஒரு முறை இந்த ஜமாபந்தி என்னும் ஒரு மீட்டிங், இது ஒரு மீட்டிங் தான் இது. இது நடத்தப்படும். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பசலியாண்டுக்கும் ஒரு தடவை நடத்தப்படும்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா பசலியாண்டில் பசலியாண்டு கணக்கு என்னென்னு பார்த்தோம்னா கிபி 590 அது துவங்கப்பட்டுச்சு. அந்த பசலியாண்டு எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது ஜூலை 1லேருந்து ஜூன் 30 வரைக்கும் என்பது ஒரு பசலியாண்டு. இந்த பசலியாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் உள்ள கிராம கணக்குகளை பற்றி இந்த ஜமாபந்தியில் விவாதிப்பாங்க. அது ஒரு முக்கியமான அம்சம். இது இந்த ஜமாபந்தியில் விவாதிக்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பசலியாண்டுக்கும் உள்ள கிராம கணக்குகள் அதனுடைய விவரங்கள் விவாதிக்கப்படும் இந்த ஜமாபந்தியில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜமாபந்தி அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜமாபந்தி இது எப்போ முதலாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு, யாருடைய காலத்தில் நடைமுறையில் முதல்ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொகாலய பேரரசு அக்பர் அவங்க காலத்தில், அதாவது 1591 அவங்க மொகாலயர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டம் 1591ங்கிறது. அவங்க காலத்தில் முதலாக ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஜமாபந்தி. இதில் அவங்க அந்த கிராம அவங்க காலகட்டத்தில் உள்ள பசலியாண்டில் உள்ள வரி வசூல், இந்த கிராம கணக்குகள் இதெல்லாம் விவாதிக்கப்பட்டுச்சு. அதோட கண்டினியூஸாக தான் பார்த்திங்கன்னா இந்த ஜமாபந்தி இந்தியாவிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. ஜமாபந்தி ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் வருவாய்த்துறையினரால் கிராமந்தோறும் நடத்தப்படும் கிராம கணக்குகள் குறித்த தணிக்கை முறையாகும். அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி இந்த கிராம கணக்குகள் அந்த குறிப்பிட்ட பசலியாண்டு ஒவ்வொரு வருடம் உள்ள பசலியாண்டுக்கும் என்னென்ன கிராம கணக்குகள் நடந்துச்சு, அதில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விவாதிக்கப்படுற கூட்டம் தான் இந்த ஜமாபந்தி. இதில் யார் யாரெல்லாம் கலந்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வில்லேஜோட விஏஓ, தாசில்தார், இந்த மாதிரி வருவாய்த்துறையினர், அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களாம் சேர்ந்து நடத்துகிற கூட்டம் தான் இந்த ஜமாபந்தி. இது பார்த்திங்கன்னா இதில் என்னென்னலாம் விவாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பணிகள் என்னங்கிறது முதல்ல பார்த்துக்கோங்க. வருவாய் தீர்வாயத்தின் போது கூடுதலாக கிராம மக்கள் தாங்களுக்கு சொந்தமான வேளாண் நிலத்தின் உடைமை, பட்டா, சிட்டா அடங்கல் குறித்தான விவரங்கள் கேட்டு மனுக்கள் தரலாம். அதாவது பார்த்திங்கன்னா இதில் இந்த ஜமாபந்தி கூட்டத்தில் நியாயமான கோரிக்கைகள், அதாவது இந்த மக்களுக்கும் சரி அந்த வில்லேஜில் ஏதாச்சும் நிறை குறைகள் இருந்துச்சுனாலும், இப்போ ரோடு போடுற வசதி, இப்போ தண்ணீர் பற்றாக்குறை, இந்த மாதிரி ஏதாச்சும் நியாயமான கோரிக்கைகள், இப்போ வீடு இருக்குது, இப்போ இருக்கிறதுக்கே இடம் இல்லாமல் வீட்டு மனை பட்டா கேட்டு விண்ணப்பிக்கிறது, இப்போ மனை இருக்குது வீடு கட்டுறதுக்கு லோன் கேட்டு அரசாங்கத்திட்ட விண்ணப்பிக்கிறது. இந்த மாதிரி நியாயமான கோரிக்கைகள்லாம் இந்த ஜமாபந்தியில் தீர்த்து வைக்கப்படும். உடனடி தீர்வு காணப்படும் வருவாய் தீர்வாயம் தான் இந்த ஜமாபந்தி. இது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கப்படும். இதில் என்னென்னலாம் நியாயமான கோரிக்கைகள் அதெல்லாம் கேட்குறாங்கங்கிறது ஒவ்வொரு லிஸ்ட்டாக இருக்குது பாருங்கன்னான்ட்டு. மேலும் தங்கள் கிராமத்தில் உள்ள குறைகளை நீக்க முறையிடலாம். கல்வி, குடிநீர், நீர் பாசன வாய்க்கால், மயான வசதி, கழிவு நீர் சாக்கடை வசதி முதலிய தேவைகள் குறித்தும் வருவாய்த்துறை அலுவலரிடம் முறையிடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நியாயமான கோரிக்கைகள். அதெல்லாம் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சொந்த வீட்டு மனை இல்லாதவர்கள் இலவச மனை பட்டா வேண்டி விண்ணப்பிக்கலாம். அரசு கடன் மற்றும் மானியம் கோரி விண்ணப்பிப்பது, கிராம மக்கள் குடும்ப அட்டை மற்றும் ஆதரவற்ற விதவைகள் மற்றும் முதியோர் ஓய்வூதியம், இலவச அரசு காப்புறுதி அட்டை, வறட்சி நிவாரண நிதி, இந்த ஓய்வூதியம், நிவாரண நிதி வழங்குறது. இதெல்லாம் இந்த ஜமாபந்தி அந்த கூட்டம் மீட்டிங் நடக்கிறப்ப
ஸோ அந்த வருவாய்த்துறையினரிடம் கருத்து தெரிவித்தோம்னா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு உடனடி தீர்வு காணப்படும். அதுக்காக நடத்தப்படுற கூட்டம் தான் வந்து இந்த ஜமாபந்தி. இந்த வருவாய் தீர்வாயத்தில் பொதுமக்கள் நியாயமான கோரிக்கை மனுக்கள் உடனடியாக வருவாய்த்துறையினரால் தீர்த்து வைக்கப்படும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜமாபந்தினா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதோட விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன். இது என்னான்னு சொல்கிறேன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு நான் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பிடிஎஃப் லிங்க் கூட தரேன். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்குறப்ப இது வரைக்கும் பார்த்த எல்லா வீடியோஸுக்கும் உள்ள பிடிஎஃப் ஃபைல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கூட தரேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்போம். என்னான்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி ரியோத்வாரி முறை, இது வந்து என்னான்ங்கிறது விளக்கம் பார்த்துருப்போம். அதில் வந்து ரியோத்வாரி முறை வந்து ஆரம்பிக்கப்பட்ட வருடம் வந்து தவறாக குறிப்பிட்டாச்சு நம்ம வீடியோவில். ஸோ அது என்னான்னு சொல்கிறோம் பார்த்துக்கோங்க. 1833 செயின்ட் ஹெலினா சட்டப்படி நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான விஷயம்தான் இது. அது வந்து ஆக்சுவலாக எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1820 சர் தாமஸ் முன்ரோ, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் உள்ள சர் தாமஸ் முன்ரோ அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டது தான் வந்து இந்த ரியத்துவரி. அது வந்து 1820ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ அது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்ததுக்கான எல்லா பிடிஎஃப் ஃபைலுமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கூட தரேன். ஸோ இதை மட்டும் இந்த கரெக்ஷனை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.